தேர்ஸ்டே லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாமா? எப்போவும் தேர்ஸ்டே க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இருக்கும் லஞ்சுக்கு. இல்லைனா பழைய குழம்பா இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் நல்லா சாப்பிட்ணுன்னு தோணுனதுனால மீல் மேக்கரை வச்சு ஒரு பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சமாக சுடு தண்ணியில் மீல் மேக்கரை போட்டு ஊற வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய், நெய், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா போட்டு வதக்கியாச்சு. கூடவே மல்லி இலை, புதினா, பச்சை மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா வதங்க விட்டாச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸு 2 வெங்காயத்துக்கு 1 தக்காளி அந்த மாதிரி வந்து போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா ஊறி இருக்க சோயா அந்த மீல் மேக்கரை எடுத்து நல்லா புழிஞ்சு 2 பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக தயிர் அதையெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருந்தேன். நல்லா கொதித்து வரும்போது அரிசியுமே போட்டு நல்லா வந்து பரண்டு வரும்போது வந்து கொஞ்சமாக லெமனு நல்லா போட்டு ஒரு கொஞ்சம் 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அதை வந்து மேலே நெய் ஊற்றி தம் போட்டாச்சு. நல்லா ஃபாயில் பேப்பரை சுற்றி கீழே தோசைக்கல் வச்சு தம் போட்டு ஒரு 15 மினிட்ஸில் இறக்கிட்டேன். சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மீல் மேக்கரில் ஒரு தடவை பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஒரு முட்டையை வந்து பொரித்து ரைத்தா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் ஸ்பெஷல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.